கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கது நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வது பெரிய கிருபையாக நான் எண்ணுகிறேன். அதே போல நீங்களும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் அவளோடு இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியமும் நமக்கு என்னதுதான் தருது? அதிர்ச்சியை தருகிறது. ஒரு வியாதியாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது நாடுகளுக்கிடையே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே நமக்கு அறிவித்திருக்கிறாங்க. அந்த வேதாமத்துல எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்காங்க? எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நாம தான் என்ன செய்யறோம்? அதை மிகவும் ஆராய்ந்து படிக்காததுனால நமக்கு அது ரொம்ப அதிர்ச்சியை தருகிறது. ஏன்னு சொன்னா, காலம் கொடியதாக இருக்கிறது, காலம் இன்னும் ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது, அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது சொல்லி சாத்தான செய்யறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கிற நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விசேஷமா ஆண்டவருடைய அன்பை பகிர்கிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த மத்தியில் என்னது? அதிகமாக இன்னல்களை அவன் தருவான், அதிகமான சோதனைகளை தரான், அதிகமான பிரச்சனைகளை அவன் தரான். ஒருவேளை ஒரு மருத்துவராக இருப்பான்னு சொன்னா அவங்க வீட்டுல என்ன இருக்கும்? பிரச்சனைகள். அவங்க வீட்டுல என்ன ரொம்ப வியாதிப்பட்டவங்க இருப்பாங்க, அதற்கான தீர்வுகள் இல்லாம இருக்கும். இப்படியாக ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாத்தான் என்ன செய்யறான்? பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கான். பண பிரச்சனை, சில நேரத்துல சரீர ரீதியான பிரச்சனை, சில நேரத்துல தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, சில நேரத்துல என்னன்னு சொன்னா வேலை ஸ்தலங்களில பிரச்சனை. இப்படி பிரச்சனையின் மேல் பிரச்சனையை கொடுத்து நம்முடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்காக என்ன செய்யறான்னு சொன்னா, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படிதான் ஒரு நாள் என்ன செஞ்சுச்சோன்னா, ஒரு போதகர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் மிகவும் புகழ்பெற்ற ஒரு போதகர். அவர் அநேக இடங்கள்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஊழியங்களை செய்து அநேக இடத்துல சபைகளை உருவாக்கின ஒரு பெரிய போதகர். அப்படி அவர் இருக்கும் பொழுது ஒரு நாள்ல அவருக்கு என்ன செஞ்சாங்க? ஐயா, நீங்க எங்க ஊர்ல 10 நாள் நீங்க என்ன செய்யுங்க, தொடர் கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு வந்துச்சு. அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷங்க, நான் கண்டிப்பா வரேன். ஆண்டோடைய வார்த்தையை சொல்றதுக்கு என்ன, நான் ரொம்ப தாராளமாக ஒரு 10 நாள், நான் 15 நாள் கூட உங்களோட கூட இருந்து நான் தேவ ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன மகிழ்ச்சியா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த வாய்ப்பை அவர் அப்படி என்ன சொன்னா ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அந்த வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது, அதற்கான நாட்கள் நெருங்கி வரும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க மனைவி மிகவும் சுகவீனப்படுறாங்க. அவர் மிகவும் சுகவீனப்பட்ட உடனே அவருக்கு என்ன செய்யணும் தெரியல. எப்படி இந்த மனைவியை விட்டுட்டு போறது? இவங்களை யார் பார்த்துக்கா? வீட்டுல இருக்கு, சின்ன பையன் தானே இருக்கான், சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களே, நம்ம எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி தன்னை அழைத்தவருக்கு என்ன செய்யறார்? தொலைபேசியில தொடர்பு கொள்றார். அப்படி ஒரு தொடர்பு கொண்டு அவர் சொல்றாரு, எனக்கு அங்கே 10 நாள் தங்கி என்னுடைய ஆண்டுடைய சத்தியத்தை சொல்வதற்கு இப்ப என்னுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்குது, என்னால வர முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, என் மனைவி படுத்த படுக்கையோடு இருக்கிறாங்க, அவங்கள கவனிப்பதற்கு எனக்கு வீட்டுல யாருமே இல்லை, எனக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளை விட்டுட்டு வர்றதுக்கு யோசனையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தொலைபேசியில பேசி கொண்டிருந்தார். அவர் அப்படி பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய மகன் என்ன செய்யறான்னு சொன்னா, அப்பாவுடைய கோட்டை என்ன செய்யறான்? அப்படி இழுக்கிறான். யார் என்ன இப்ப இழுக்கிறது அப்படின்னு பார்த்தா, பையன், என்னம்மா வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. பிள்ளைக்கு ஏதோ தேவைப்படுது போலையே அப்படின்னு சொல்லி அப்பா அவளா கேட்குறாங்க. அப்பா அந்த குட்டி பையன் சொல்றா, அப்பா, நீங்க வீட்டை விட்டு போனா ஏசப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, திருப்பி அடுத்த தொலைபேசியில் சொல்றாரு, மீட்டிங்கை நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். நீங்க போங்கப்பா, ஆண்டவர் பார்த்துக்குவார். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் கவலைகள் எல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, நான் என்ன செய்வேன், பார்த்துக்க. ஏன்னு சொன்னா, அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்முடைய உட்கார்தலையும் நம்மளை எழுந்திருத்ததிலையும் அவர் என்ன செய்யறாரு? அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம என்ன செய்யணுமா?
எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம பயந்து விடாதபடிக்கு அவர் எப்பொழுது நம்மோட கூட இருக்கிறார். அவர் எப்பொழுது என்ன சொல்றாரு, என்னுடைய வலது பாரசத்துல என்ன செய்வேன், அமர வைப்பேன்னு சொன்ன தேவன். நம்ம ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக அவருக்கு நம்ம கீழ்ப்படிவு நடப்போம்னு சொன்னா, அவருடைய பணிக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா ஆண்டவர் கண்டிப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அந்த போதகர் சென்று அவருடைய ஊழியத்துல ஈடுபட்டு என்னது பெரிய நிறைய பேர் என்ன செய்யுங்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். அதே போல அவங்க மனைவிக்கு என்னது சுகம் கிடைச்சிட்டாங்க. இப்பேற்பட்ட அன்பான தேவன் நாம ஒரு படி எடுத்து வச்சோன்னு சொன்னா அவருக்காக அவர் நமக்காக அநேக காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நாங்கள் தைரியமாக உங்க அன்பை குறித்து சொல்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாங்க சாமி. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது நீர் எங்களை பராமரித்து வருகிறீர் சாமி. அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், ஆண்டவரே படுக்கும்பொழுது நல்ல நித்திரையை தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வாழ்வதற்கு எங்கள் பெயர்களை நீர் பதிவு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ, உம்முடைய அன்பை குறித்து அநேகருக்கு சொல்ல ஆண்டவரே இந்த செய்தியை அநேகர் ஃபார்வர்ட் பண்ணத்தக்கதாக உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம். உடைய அன்பின் வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் இல்லை என்னுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி உடைய அன்பை புரிந்து கொண்டு அநேகருடைய ரட்சிப்பில் நாங்கள் களி கூற நீ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் வரும் பொழுது இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவர்கள் களி கூறுவோம் என்று சொல்கிற அந்த கூட்டத்தில் நாங்களும் இந்த செய்தி கேட்கிற அந்த குடும்பங்களும் வந்து சேர நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.